இது மகிமை நேரம். ஆண்டவர் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம் தொடர்ச்சியாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். வேத அதிகாரங்களினுடைய அதனுடைய அவுட்லைனை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் உன்னத பாட்டு பிரசங்கி வரைக்கும் போன மாதத்தில் பார்த்தோம். இந்த மாதத்திலிருந்து உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை எழுதினவர் மன்னராக இருக்கிற சாலமோன். இந்த சாலமோன் மன்னன் தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை அவர் எழுதினார். மொத்தம் இதில் 8 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மொத்தம் 8 அதிகாரங்கள் இருக்கிறது. 117 வசனங்கள், மொத்தம் 117 வசனங்கள் இந்த அதிகாரத்தில் இருக்கிறது. இது எழுதப்பட்ட காலம் கிறிஸ்துவுக்கு முன் 980 முதல் 930 வரைக்கும், 980 முதல் 930 வரைக்கும் இடைப்பட்ட காலத்திலே இந்த உன்னத பாட்டுகளின் புஸ்தகம் எழுதப்பட்டது. இதனுடைய எபிரேய பதம், மூல பதத்திலே எபிரேய வார்த்தையிலே இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் ஹஷரி ஹசீம் என்று அழைக்கப்படுகிறது. ஹஷர் என்கிற வார்த்தையானது தேவனை மகிமைப்படுத்தும் ஒரு சொல். ஹஷர் என்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு சொல். ஷர் என்கிற இந்த வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தும். அல்ல ஹஷர் அல்ல ஷர் என்கிற வார்த்தை தேவனை மகிமைப்படுத்தும். ஹஷீம், ஹஷீம் என்கிற வார்த்தையும் ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, அல்லது கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தை. அதான் இதுக்கு பேர் ஹஷரீம் என்கிற பதம் பயன்படுத்தப்படுகிறது நாம் பார்க்க முடியும். இந்த புஸ்தகமானது 3 மிக முக்கிய கோணங்களை கொண்ட ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. நமக்கு இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை தெளிவாக தெரியும். அங்கே எழுதப்பட்டிருக்கிற அநேக காரியங்கள் நேசரை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்கும். நேசரை குறித்து எழுதப்பட்டிருக்கும், லீலி புஷ்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும், வெள்ளை போலத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கும், நேசர் வருகை குறித்து எழுதப்பட்டிருக்கும். நேசர் வந்த பொழுது கதவை திறக்காதினாலே அவர் போய்விட்டார் என்று சொல்லி உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கும். இங்கே நேசரை குறித்தும் அவர் நேசம் வைக்கிற மற்றொரு நபரை குறித்தும் இங்கே வேதத்தில் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இது குறித்து தொடர் உருவக முறை என்கிற ஒரு முறை முதலாவது பயன்படுத்தப்படுகிறது. தொடர் உருவக முறை. உருவக முறை என்கிறது அப்படின்னா நமக்கு நல்லா தெரியும். ஒன்றை உருவகமாய் வைத்து பேசப்படுகிற ஒன்று அல்ல எழுதப்படுகிற ஒன்று. இந்த உன்னத பாட்டின் புஸ்தகம் அவ்வாறு தான் எழுதப்பட்டது. தலைவனாக இருக்கிற சாலமோன் சூனேமியாளுக்கு, தலைவியாக இருக்கிற சூனேமித்தியாளுக்கு எழுதினதாக வேதத்தில் இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சூனேம் என்கிற பகுதியில், அதாவது எருசலேமிலிருந்து கிட்டத்தட்ட 3 கல்மையில் இருக்கிற சூனேம் என்கிற ஊரிலே வசித்ததாகவும் அந்த சூனேமித்தியாளுக்கு இவர் எழுதினதாக இங்கே நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இதுக்கு நமக்கு நேரடி ஆதாரம் இல்லாவிட்டாலும் சில வரலாற்று வேத ஆசிரியர்கள் இதை நமக்கு எழுதுகிறார்கள். இதில் இரண்டாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா முதலாவதே பார்க்கும் என்று சொன்னால் முதலாவதில் உருவக முறையிலே மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா யெகோவாவுக்கும் இஸ்ரவேலுக்கும் உள்ள தொடர்பு. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வெளிப்பட்ட யெகோவா தெய்வத்திற்கும் இஸ்ரவேலருக்கும் உள்ள தொடர்பு. அந்த தொடர்பு இங்கே உருவக முறையில் சொல்லப்பட்டிருக்கிறது. உருவக முறையில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவருக்கும் யெகோவா தெய்வத்திற்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன ஐக்கியம் இருக்கிறது என்பதை இந்த முதல் பகுதியிலே இங்கே உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2வது பகுதியை பார்த்தீங்க அப்படின்னா நிழல் உருவக முறை. நிழல் உருவக முறை இது என்ன? இந்த முறை என்ன அப்படின்னா கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள அன்பின் தொடர்பு அல்லது அன்பின் ஐக்கியம் அல்லது அன்பின் உறவு. இதுதான் நிழல் உருவக முறை. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள தொடர்பு.
அல்லது கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள ஐக்கியம். இதை தான் நிழல் உருவக முறையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் அல்லது தலைவராயிருக்கிற கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாயிருக்கிற சபைக்கும் உள்ள ஐக்கியத்தையும் அதில் உள்ள உறவையும் இங்கே நிழல் உருவக முறையில் இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்க அப்படின்னா எழுத்துப்படியான முறை என்று சொல்லி மூன்றாவது ஒரு முறை அல்லது மூன்றாவது ஒரு கோணம் இங்கே வகுக்கப்படுகிறது. இதில் தேவன் ஏற்படுத்தின திருமண முறை அல்லது திருமண பந்தத்தை குறித்து இங்கே இந்த மூன்றாவது எழுத்து படியான முறையிலே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மணவாளனாக இருக்கிற கிறிஸ்து, மணவாட்டியாயிருக்கிற சபை, இது இங்கே உன்னத பாட்டின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளனாயிருக்கிற கிறிஸ்து, மணவாட்டியாயிருக்கிற சபை. நாம் எல்லாம் மணவாட்டிகள், கிறிஸ்து மணவாளன், கிறிஸ்து மணவாளன். அதுதான் இங்கே உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே இங்கே நேசரை குறித்து பாடுகிற பாடல் என்று சொல்லப்பட்டிருக்கும். இங்கே சாலமோன் சுனமித்தியாளுக்கு இதை எழுதினாலும் அல்ல, சாலமோன் இதை சுனமித்தியாளுக்கு எழுதி கொடுத்த ஒரு புஸ்தகமாக இருந்தாலும் இது வேதத்தில் ஏன் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால், இதன் அப்படி ஆவிக்குரிய அர்த்தத்தில் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், மணவாளனாய் இருக்கிற கிறிஸ்து மணவாட்டியாய் இருக்கிற சபைக்கு சொல்லப்படுகிற ஒரு காரியம், அல்லது தலையாயிருக்கிற கிறிஸ்து சபைக்கு சொல்லக்கூடிய ஒரு காரியம், தலையாயிருக்கிற கிறிஸ்து சபைக்கு பேசக்கூடிய ஒரு காரியம். அதைத்தான் இங்கே நமக்கு இந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாற்று ஆசிரியர்கள் இந்த புஸ்தகத்தை நமக்கு சரியாக தொகுத்துவர்கள் வழங்கி இருக்கிறார்கள். இந்த புஸ்தகத்தை எழுதின மன்னராயிருக்கிற சாலமோன் நமக்கு தெரியும், மிகவும் அறிவாளி, மிகவும் திறமையான ஒரு நபர், ஞானத்தில் சிறந்த ஒரு நபர். அவர் ஞானத்திலே அறிவிலும் சிறந்திருந்தபடினாலே இந்த புஸ்தகத்தை அவரால் நமக்கு எழுதி கொடுக்க முடிந்தது. இந்த புஸ்தகத்தை அதனால் அவருக்கு நமக்கு எழுதி தர முடிந்தது. ஆவியானுடைய துணையோடு கூட இவர் எழுதின புஸ்தகத்தை நமக்கு தமிழில் இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். வேதகத்தை மொழிபெயர்க்கிற LXS என்று சொல்லக்கூடிய அந்த 40 பேரும் இதை நமக்கு தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். தோல் சுருளிலே எழுதப்பட்ட அந்த புஸ்தகத்தை நமக்கு தமிழ் வடிவிலே இவர்கள் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை தந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த உன்னத பாட்டின் புஸ்தகத்திற்கு ஸ்தோத்திரம். நேசராயிருக்கிற நீர் மணவாட்டியாயிருக்கிற எங்களை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறபடினால் உமக்கு நன்றி. மணவாட்டியாயிருக்கிற நாங்கள் மணவாளனோடு கூட எப்பொழுது ஐக்கியமாயிருக்க உதவிச்சு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.